Hi friends, welcome to vismayakudil. இன்னைக்கு வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு வீட் கேக் எப்படி வீட்லயே பண்றது அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருள் மெஷர்மென்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு டீடைலா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொண்ணா சேக்கறப்ப அளவு சொல்றேன். நான் வந்து 1 கப் கோதுமைக்கு 1/4 கப் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து எடுத்துர்க்கேன். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து ஸ்வீட் கம்மியாக இருக்கும். இங்கே கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக அப்பாக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். அடுத்தது தயிர் வந்து 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப டேஸ்ட் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெல்லத்துக்கு பதில் நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்க்குறப்ப இன்னுமே வந்து உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ப்ராசஸ் எல்லாமே வந்து சேம் தான். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன். கோதுமை மாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெண்ணிலா எசன்ஸோ எந்த ஒரு எசன்ஸுமே வந்து சேர்க்கலை. நீங்கள் வந்து உங்களுக்கு எசன்ஸ்லாம் வேணும், அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி வந்து சேர்க்க போகிறேன். 1 கப் வந்து கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து போதும். ஒவ்வொரு கோதுமையும் வந்து ஒவ்வொரு அளவில் வந்து தண்ணியை இழுக்கும். அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதோட கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா திக்காக வரணும். ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து வேகவே வேகாது. உள்ளே வந்து நம்ம ஒரு கத்தியை விட்டு பார்த்தா கூட உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்காமல் அப்படியே உப்பிட்டு ஆறுனதுக்கப்புறமா அமுங்கிடும். அதில் வந்து சாஃப்ட்னஸ் தெரியவே தெரியாது. ஸோ நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். நான் சொன்ன இதே அளவு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நீங்கள் டேஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். சுகர்லாம் மட்டும் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த சுகர் ஓகேவா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. சுகரோட அளவு மட்டும் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி இதே மெத்தட் தான் உங்களுக்கு வந்து இப்படி மேலேருந்து நான் அந்த விஸ்க் எடுத்துகிட்டு இப்படி போடுறப்ப எப்படி வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஒரு செமி சாலிட் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸோட கன்சிஸ்டன்சி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு கேக் வந்து நல்லா வரும். இப்போ வந்து நான் பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்குள்ள ஆப்பசோடா அது கூட வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீட்டில் வந்து கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாமே ஒன்றா இருப்போம். நம்மளால் வெளியில் போய் எதுவுமே வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அடுத்து நான் வந்து இந்த ஃப்ரூட் வந்து போட போகிறேன். இதை வந்து பிளைனாக போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கேக் செய்கிறப்ப அடியில் வந்து அது போயிடும். அதனால் லைட்டாக வந்து கோதுமை மாவு கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம வந்து அந்த மிக்ஸை எதில் ஊற்ற போகிறோமோ அதில் வந்து இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கீ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக கோதுமை மாவு கூட நம்ம மேலே வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ஊற்றினோன்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து விழும். உங்களுக்கு கேக் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வெளியில் நல்லா வந்து எடுத்துகிட்டு வந்து விழும். நான் வந்து ஒரு அலுமினியம் எண்ணெய் சட்டியில் வந்து உப்பு வந்து நல்லா கல்லுப்பு போட்டுட்டு அதில் ஒரு பேன் ரெஸ்ட் வச்சு இந்த மாதிரி இந்த கப்பை வச்சு மூடிட்டு மேலே வந்து மூடி போட்டு போகிறேன். நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறப்ப சில்வர் ஜாமா யூஸ் பண்ணாமல் அலுமினியம் ஜாமா யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா உப்பு வந்து அரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு உப்பு வந்து போட வேண்டாம். நீங்கள் மணல் போட்டுக்கோங்க. ஏன்னா சில டைம் வந்து அந்த உப்போட டேஸ்ட் வந்து கேக்குக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து அப்படியே கேக்கே வந்து உங்களுக்கு அதோட டேஸ்ட்டே வந்து கெடுத்துரும். அதனால் மணல் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கேக்கில் வந்து நான் நல்லா வெந்துருச்சு, நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஒரு கத்தி விட்டு பார்க்குறப்ப கத்தியில் கொஞ்சம் கூட கேக் ஒட்டவே இல்லை, மாவெல்லாம் இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு திருப்பி அதை நம்ம கட் பண்ணிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் சைடில் மட்டும் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. எவ்வளோ அழகாக எடுத்து வருது. நல்ல ஃப்ளஃபியாக இருந்தது கேக் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இது வந்து நீங்கள் வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சுகர் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் எசன்ஸ் சேர்த்திங்கன்னா கடையில் இருக்கிற அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.